ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஐடிடிஆர் அதாவது உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 9 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 12th முடிச்சதுலேருந்து டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 57,700 98,200 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் டேட் வந்து பார்த்தோன்னா பழைய டேட்டு தான் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணா. உங்களுக்கு புது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் ஷார்ட் நோட்டீஸ். இதில் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் 24 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து போஸ்டல்லையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் 9th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம் தான் உங்களுக்கு வந்து நான் இதை ஸ்டார்டிங்கே காமிக்கிறேன். ஸோ இதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியே சென்ட் பண்ணுறதுக்கு 9th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து 29,200 92,300 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ பேச்சுலர் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஜாபோட நேச்சருமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிஇ டெக் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி முடிச்சவங்க எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து கம்மியாக கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 35 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி 25,500 உங்களுக்கு வந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ டிசேரபிளாக வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பற்றில இது வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 19,900 60,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ண எலிஜிபிள். 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு இருக்கணும். 30 words per minute உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து இதில் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள் தான். 35 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் டிகிரியில் வந்து சினிமாட்டோகிராஃபிக் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். சீனியர் லைப்ரரியன் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா குரூப் ஏ லெவலில் அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. சேலரி வந்து பாருங்கள் 57,700 98,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் லைப்ரரி சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். ஆனால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு ஹை லெவலில் தான் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 25 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 67,700 2,08,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் எம்இஎம் டெக் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸருக்குமே வந்து பாருங்கள் பிஇபி டெக் நீங்கள் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 56,100 1,77,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி இன்னொரு கேட்டகரி. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ உங்கள்கிட்ட வந்து பாருங்கள் இதில் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ப்ரொடக்ஷனோ இல்லைனா இடிவி ப்ரொடக்ஷனோ இந்த ஸ்கிரிப்டிங் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் டிசேரபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி இதுக்கு கிடையாது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 45 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கலாம், அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ₹500 ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து
அத வந்து நீங்க போஸ்டல்லயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸு. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல்ல வந்து நீங்க வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் நீங்க வந்து சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ மறந்துறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லயும் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு, நீங்க வந்து பாருங்க, இதுல போஸ்டல்லயும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 24 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.